அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்தராமன். எனக்கு சப்போர்ட் பண்ற அத்தனை பேருக்குமே என்னோட நன்றிகள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. லாஸ்ட் வீடியோல நான் ஆட்டிசமோட ஜெனரல் இன்ட்ரடக்ஷன் பத்தி பேசியிருப்பேன். அது அப்பயே சொல்லியிருப்பேன் நான். இந்த ஆட்டிசம் ஒரு பெரிய சாப்டர், பார்ட் பை பார்ட்டா பண்ணலான்ற மாதிரி. திஸ் இஸ் த செகண்ட் பார்ட் இந்த டாபிக் குறிச்சு, ஆட்டிசம் குறிச்சு. அதை எப்பயுமே டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பொழுதும் சொல்றது ஒரு விஷயம், ஏர்லி த இன்டர்வென்ஷன் பெட்டர் த ப்ரோக்னோசிஸ். எவ்வளோ சீக்கிரம் குறைபாடு இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறீங்களோ ஒரு குழந்தைக்கு, அவ்வளோ சீக்கிரம் ப்ரோக்னோசிஸ், அதாவது அவங்க மீண்டு வருது நிறைய வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி. சரிங்களா? ஏர்லி சயின்ஸ், ஏர்லி சயின்ஸ்ன்றது இது லேட்டாகவும் பார்ப்பாங்க சில பேரண்ட்ஸு. சில பேர் ஏர்லி சயின்ஸ்லையும் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அந்த ஏர்லி சயின்ஸ் என்னன்றது பார்த்தோன்னு வச்சுக்கலாம், 6 monthsக்கு அப்புறம், 6 months முடிஞ்சிட்டு 7 monthsக்குலாம் வரும்பொழுது அவங்களோட பார்வை இல்லை, அவங்களோட கண் பார்வை, குழந்தைய கிட்ட பார்க்கும் பொழுது அந்த கண் பார்வை அவங்களுக்கு தெரியல, இல்லைன்னா கூப்பிடும் பொழுது அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல என்ற மாதிரி இருந்தனா, திஸ் இஸ் ஆல் ஏர்லி சயின்ஸ் 6 monthsக்கு அப்புறம் வருது. சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்க, சார் என் குழந்தை மைல் ஸ்டோன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இருந்தது சார், நார்மலா இருந்தது, ஒரு 2 வயசுக்கு அப்புறமேட்டு அந்த குழந்தை நான் கூப்பிட்டா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது, நான் கூப்பிட்டா பார்க்க மாட்டேங்குதாப்புல அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்னு வச்சுங்களேன். இது என்னன்னு பார்த்தோன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்வாயர்மெண்டலும் அண்ட் ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட்னால நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். சரிங்களா? நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்றோம், இந்த ஒரு விஷயத்தை எப்படி கேட்டகரைஸ் பண்றோன்றது பார்த்தோன்னா, மைல்ட், மாடரேட் அண்ட் சிவியர். உங்க குழந்தைய சிவியர்ல இருந்து மாடரேட் கொண்டு வரதுக்கும், மாடரேட்ல இருந்து மைல்டு கொண்டு வரதுக்கும் நம்ம 4 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 24 hours என்ற மாதிரி இருந்தனா ஒரு 4ஆ பிரிச்சுக்கலாம். எங்க அதிகமா அந்த குழந்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணும் என்ற மாதிரி. சரி, அப்போ அந்த 4 விஷயம் என்னன்றது பார்த்தோன்னா, ஸ்கூலிங்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்கூலிங்ஸ். செகண்ட் திங் பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு பிறகு. தேர்டு தெரபிஸ்ட். ஃபோர்த் என்வாயர்மெண்ட். சரிங்களா? இப்ப ஸ்கூலிங்கை பத்தி பேசுறோம். ஏன் இதை நம்ம நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்ன்ற மாதிரி சொல்றோம்னா பார்த்தோன்னா, இது பேட்ச் பை பேட்ச் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனாலதான் எல்லாமே கோரிலேட் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பீச் பேத்தாலஜிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், பீடியாட்ரிக் நியூரோ டெவலப்மெண்டல் தெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட், இவங்க எல்லாமே சேர்ந்து கம்பைண்டா ஆஸ் அ டீம் ஒர்க்கா ஒரு ஆட்டிசம் குழந்தைக்கு ஒர்க் பண்ணுவாங்கன்ற மாதிரி இருக்கும். ஸ்கூலிங்ஸ்ன்ற மாதிரி எடுத்துக்கணும்ன்ற மாதிரி தானா, நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு டவுட் இருக்கும். சரி, என் குழந்தை ஆட்டிசம் இருக்குது, அவங்கள நார்மல் ஸ்கூல்ல போடலாமா? எஸ், நார்மல் ஸ்கூல்ல அவங்கள போடலாம். அது மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஸ்கூல்லலாம் நீங்க போட பார்க்கலாம். ஏன் இந்த ஸ்கூல்ல போடலான்ற மாதிரி பார்த்தோன்னா, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஸ்கூல்ல ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் இருப்பாங்க, ஓடி அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் அந்த குழந்தைக்கு எப்படி தெரப்பி செஷன்ஸோ, எப்படி கம்பைன்ட் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணுமோ என்ற ஒரு விஷயங்கள்லாம் ட்ரெயின்ட் பர்சன் இருக்கிறதுனால, இட் வில் பி ஈஸி ஃபார் த பர்சன் டு கோ டு ஸ்கூல் அண்ட் டு ஒர்க் வித் த ஆக்டிவிட்டிஸ். சரிங்களா? அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அந்தந்த வழிமுறைகளை கொண்டு போனோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் குழந்தைய டெவலப் பண்ணி கொண்டு வர்றதுக்கு. சரிங்களா? ஸ்கூல்ஸ்ன்ற மாதிரி ஸ்கூலிங்கை பத்தி பேசினு இருக்கும் பொழுது, ஸ்கூலிங்ஸ் இங்க கனடால எப்படி இருக்கும்ன்றது பார்த்தோன்னா 1:3 செஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஒரு மூணு குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு தெரபிஸ்ட், அதுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட், அதுக்கு ஒரு டீச்சர்ன்ற மாதிரி இருப்பாங்க. அதனால 1-to-1 செஷன் கண்டக்ட் பண்றது ஆட்டிசம் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம். ஏன் 1-to-1 செஷன் கண்டக்ட் பண்ணணுன்றது பார்த்தோன்னா, ஐ கோஆர்டினேஷன் இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோன்னா, ஃபோக்கஸ் பண்ணணும். நானே இப்போ உங்களை ஃபோக்கஸ் பண்ணி பேசுறேன்ற மாதிரி பார்த்தோன்னா, த கோஆர்டினேஷன், என்னோட கண்களை உங்களை பார்த்து பேசுற மாதிரி இருக்கணும். அதனால ஐ கோஆர்டினேஷன் இருந்தால் தான் அது அட்டென்ஷனு, கான்சென்ட்ரேஷனு, மெமரி, இந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் கொண்டு போகும். நான் பேசுறது நீங்க பாக்குறீங்கன்ற மாதிரி இருந்தேன்னா, ஐ டு ஐ கோஆர்டினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கும். சரிங்களா? ஸ்கூலிங்ஸ்ல என்னென்னலாம் பண்ணலாம்? குரூப் செஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஒரு குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறீங்கன்ற மாதிரி இருந்தேன்னா, குரூப் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்க பாருங்க. ஆட்டிசம் குழந்தைக்கு குரூப் ஆக்டிவிட்டிஸ், அந்த பியர் குரூப்ஸ், நான் முன்னாடி பேசின மாதிரி என் மாமா ரொம்ப செல்லமா இருக்கிறாரு அவங்கள அந்த குழந்தைகிட்ட அப்படிலாம் இல்லாம, அந்த ஏஜ் குரூப் பசங்க கிட்ட மிங்கிள் பண்ண வைக்கும் பொழுது, கிளாஸ் டீச்சர்ஸ் கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணும்போது ஐசோலேட்டட் பிளேன்ற ஒரு விஷயங்கள் போக செய்யாது. அப்படி இருக்கும்போது குரூப் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்க பாருங்க.
சில ஸ்கூல்ஸ்ல என்னன்றது பார்த்தோம்னா சென்சரி ரூம் என்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆட்டிஸ்டிக் குழந்தைங்களுக்கு. சரிங்களா? பிளே முழுதுமா சென்சரி ரூம் மூலியமா ஆக்டிவிட்டிஸ் கொடுக்க பார்க்கலாம். சரிங்களா? பேரண்ட்ஸ்ன்ற ஒரு விஷயங்கள் வரும்பொழுது, சரி ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ஸை பத்தி பேசிட்டோம். இப்ப பேரண்ட்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி வரும்பொழுது, பேரண்ட்ஸ் வீட்டில் என்ன பண்ணலாம்ன்ற மாதிரி பார்த்தோம்னா ஏபிஏ ட்ரைனிங்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து என்ன பண்ணா அப்ளைட் பிஹேவியர் அனலைசிஸ்ன்ற மாதிரி. சரிங்களா? இந்த ஒரு விஷயங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் பேசுறேன், கொஞ்சம் எலாபரேட்டடா பேசுறேன். அது நமக்கு பண்ண பார்க்கலாம். ஃபைன் மோட்டர் மூமெண்ட்ஸ், அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி ஃபிங்கர்ஸ்ல நடக்கிற ஒரு விஷயங்கள் இட்ஸ் கால்ட் அஸ் ஃபைன் மோட்டர் மூமெண்ட்ஸ். இந்த ஒரு விஷயங்கள் நீங்க வீட்டில் கற்றுக் கொடுக்கறதுக்கு பார்க்கலாம். இதை குறிச்ச வீடியோஸ்ல நான் என்னென்னலாம் ஃபைன் மோட்டர்ஸ்ல என்னென்னலாம் பண்ணலாம் என்ற மாதிரி நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்ககிட்ட பேச பார்க்குறேன். சரிங்களா? கிராஸ் மோட்டர் மூமெண்ட்ஸ், பெரிய பெரிய தசைகள் மூவ் பண்றதுல, சரிங்களா, ஒரு பெரிய பாலை பிடிக்கிறதுல, ஒரு பெரிய ரோப்பை கிளைம் பண்றதுல, இதெல்லாம் கிராஸ் மோட்டர் ஆக்டிவிட்டீஸ்ல வரும். இதெல்லாம் நான் ஒரு குழந்தைக்கு வீட்டில் பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், ஹோம் பேஸ்ட் ப்ரோக்ராம் ஃபார் பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும்ன்றதை நான் சொல்ல பார்க்குறேன். சரிங்களா? வர வீடியோஸ்ல சென்சரி பின்ஸ் வாங்க பாருங்க, அது எப்படி இருக்கும், சென்சரி பின்ஸ் எப்படி இருக்கும்ன்றது நான் உங்ககிட்ட சொல்ல பார்க்குறேன். கிளே ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஃபைன் மோட்டர் மூமெண்ட்ஸ்ல பேசும்பொழுது கிளே அது வந்து ஒரு விதமான ஒரு ஆக்டிவிட்டி. அது வந்து ஃபைன் மோட்டர் மூவ்மெண்ட் டெவலப் பண்ணும், ஹேண்ட் டு ஹேண்ட் கோஆர்டினேஷனை டெவலப் பண்ணும், ஐ அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷனை டெவலப் பண்ணும். இதெல்லாம் வீட்டில் செய்யற மாதிரி நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பேரண்ட்ஸ்க்கு ஹோம் பேஸ் ப்ரோக்ராம் ட்ரைனிங் பண்ற மாதிரி நான் வீடியோஸ் போட்டு பார்க்குறேன். சரிங்களா? இப்போ மோஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் தெரபிஸ்ட். எந்த ஒரு தெரபிஸ்ட் கிட்ட கூட்டு போனாலும் சரி, நான் இப்போ ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டை பத்தி நான் பேசுறேன். சின்ஸ் ஐ எம் அன் ப்ரொஃபஷனல் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், நான் அதை குறித்து பேசுறேன். எந்த தெரபிஸ்ட் கிட்ட கூட்டு போனாலும் அவங்க ரெஜிஸ்டர்ட் தெரபிஸ்டான்றதை நீங்க பார்க்க செய்யுங்க. அது வெரி 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 இம்பார்ட்டன்ட். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்ற மாதிரி பார்த்தோன்னு வச்சுக்கலாம், ரூமை போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அது வந்து தெரப்பி கொடுத்துட்டோம், உங்க குழந்தைய கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி இல்லாம நீங்க பார்வைகள் பேரண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டா நீங்க பாக்குற மாதிரி பார்க்கணும். அந்த குழந்தை எந்த அளவுக்கு டெவலப் ஆகுது, கொஸ்டின்ஸ் கேட்க பாருங்க. தெரபிஸ்ட் கொஸ்டின் கேட்க பாருங்க. நீங்க அதுக்காக தான் அங்க கொண்டு போறீங்க. அவங்க கொஸ்டின்ஸ் கேளுங்க, இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், இந்த 3 to 6 monthsல என் குழந்தை எந்த விதத்துல டெவலப் ஆயிருக்குதுன்ற மாதிரிலாம். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்கள். அப்படி வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி என்னென்னலாம் பண்ணுவாங்கன்ற பார்த்தோன்னா அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க, அந்த குழந்தை எந்த லெவல்ல இருக்குதுன்ற மாதிரி. அது ஹைப்போவான்ற மாதிரி அசஸ்மெண்ட் பண்ண. அசஸ்மெண்ட் குறித்து நான் பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் பேசலாம். அது வந்து என்னன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், நிறைய ஸ்டாண்டர்டைஸான அசஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ADOS சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா ஆட்டிசம் டயக்னோஸ்டிக் அப்சர்வேஷன் ஷெட்யூல்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. GARS கில்லியம் ஆட்டிஸ்டிக் ரேட்டிங் ஸ்கேல், கார்ஸ் சைல்ட்ஹுட் ஆட்டிஸ்டிக் ரேட்டிங் ஸ்கேல். இதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த குழந்தை எந்த லெவல்ல இருக்கிறாப்புல, அது வந்து மைல்ட்ல இருக்கிறாங்களா, மாடரேட்ல இருக்கிறாங்களா, சிவியர்ல இருக்கிறாங்களான்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? செகண்ட் திங் வந்து என்னன்னு பார்த்தோன்னா, ஓடிஸ் எதுல ஒர்க் பண்ணுவாங்கன்றது பார்த்தோன்னா வெஸ்டிபுலர் ப்ராசஸிங்ல ஒர்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் போட்டு பார்க்குறேன். அப்புறம் ஜாயிண்ட் அட்டென்ஷன்ல ஒர்க் பண்ண பார்ப்பாங்க. சரிங்களா? பாஸ்டரல் கண்ட்ரோல்ல ஒர்க் பண்ண பார்ப்பாங்க. சரிங்களா? லாங்குவேஜ் ஸ்டிமுலேஷன்ஸ்ல ஒர்க் பண்ண பார்ப்பாங்க. ஈவன் தோ ஸ்பீச் பேத்தாலஜிஸ்ட் அவங்க கோரிலேட் பண்ணி ஒர்க் பண்ணா கூட சரி, இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் கிளப்டா நம்ம ஒர்க் பண்றதுக்கு பார்க்கலாம். சென்சரி ரூம், SI ரூம், சென்சரி இன்டெகிரேஷன் டெக்னிக்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் SI ரூம் பிளேஸ் அ மேஜர் ரோல் ஃபார் சென்சரி இன்டெகிரேஷன். அந்த சென்சரி ரூம்ல என்னென்ன இருக்கணும்ன்றது பார்த்தோன்னா வெயிட்டட் பிளாங்கெட்ஸ், இதெல்லாம் நான் எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்ன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்ககிட்ட சொல்ல பார்க்குறேன். வெயிட்டட் பிளாங்கெட்ஸ், டாக்டைல் பில்லோஸ், மூட் லைட்டிங்ஸ், மூடுக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங்ஸ், சென்சரி டாய்ஸ், சென்சரி வால்ஸ். ஏன்னா இவங்களுக்கு வந்து சென்சரி சீக்கிங் லெவல் கொஞ்சம் புவராவோ ஹையா இருக்கிறதுனால நம்ம இதை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பார்க்கலாம். சென்சரி வால்ஸ், அந்த வாலை டச் பண்ணும்போது அவங்களோட சென்சன்ஸ் ஃபீல் எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்க செய்யலாம். சரிங்களா? வாக்கிங் பாத், அந்த வாக்கிங் பாத் எப்படி இருக்கும்ன்றதுனா. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைமோஸ்ட், இதெல்லாம் பேசிக்கான ஒரு விஷயங்கள். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னன்றது பார்த்தோன்னா போபத் பால். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தெரப்பட்டிக் பால்ன்ற மாதிரி சொல்லுவாங்க, பிசியோ பால்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பெரிய பால் இருக்கும் இல்லைங்களா, இதை வச்சு குழந்தைங்களை எப்படி நம்ம வந்து கொண்டுட்டு வர முடியும், சென்சரி சீக்கிங்க அவங்கள வந்து ஓரளவு நார்மலைஸ் கொண்டு வரதுக்கு என்ன வழிகள்ன்றதை நம்ம பார்க்க செய்யலாம். சரிங்களா? கடைசியா லாஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கூலிங்ஸ் முடிச்சிட்டோம், பேரண்ட்ஸ் முடிச்சிட்டோம், தெரபிஸ்ட் முடிச்சிட்டோம். என்வாயர்மெண்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல். என்னன்னு பார்த்தோன்னா அவங்களோட ஆங்ஸைட்டி லெவலை கம்மிப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். செகண்ட் திங் என்னன்றது பார்த்தோன்னா, ஒரு விஷயத்த வந்து நம்ம அனிமல்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கறத விட
ஒரு ஜூக்கோ ஒரு பார்க்குக்கோ கொண்டு போகும்பொழுது அந்த என்வாயர்மெண்டல் சுச்சுவேஷன்ஸ் அவங்கள சேஞ்ச் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்க வைக்கும். தேர்ட் திங் என்னன்றது பார்த்தோன்னா நாய்ஸ் இல்லாத இடத்துக்கு, ஏன்னா சிஸ்லிங் சவுண்ட்ஸு அந்த நாய்ஸ் ஸ்டிமுலேஷன்ஸ்க்கு அவங்க கொஞ்சம் புவராக இருப்பாங்க. அது காதை மூடிக்குவாங்க, இது மாதிரிலாம் பண்ணுறது இருப்பாங்க. இதே மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அது என்வாயர்மெண்டல் சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் எஃபெக்டிவாக கொண்டு போகிறதுக்கு பார்க்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ அண்ட் கீப் ஆன் டெக்ஸ்டிங் மீ. நான் எந்த டைமும் நான் அவைலபிளில் இருப்பேன். நிறைய பேரண்ட்ஸ் எனக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ரிகார்டிங் இட். நன்றி, வணக்கம்.